அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நமக்கு நாமே மருத்துவர் என்ற நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஹீலர் ஃபனூஸ் மிஸ்பாஹி. எங்களுடைய உடம்பில் வரக்கூடிய பல்வேறு நோய்களை, சில குறிப்பிட்ட இலைகளை, சில குறிப்பிட்ட விதைகளை நம் உள்ளங்கையில் ஒட்டுவதன் மூலம் நம்முடைய உடம்பில் வரக்கூடிய பல்வேறு நோய்களை குணப்படுத்தலாம். சளி, இருமல், ஆஸ்துமா, வீசிங், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு நம் உள்ளங்கையில் கற்பூரவள்ளி ஒட்டுவதன் மூலம் அதனை இன்ஷா அல்லாஹ் குணப்படுத்தலாம். சரி, உள்ளங்கையில் எப்படி ஒட்டுவது? நம் உள்ளங்கையில் நுரையீரலுக்குரிய பகுதி தான் இந்த பகுதி. நம் ஒட்டுவதற்கு முன்னால் ஆரம்பத்திலே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 நிமிடங்கள் இந்த பகுதியை நாங்கள் அழுத்த வேண்டும். 2 நிமிடங்கள் இந்த பகுதியை நாங்கள் அழுத்தியதுக்கு பின்னால் இதை போன்று ஒரு டேப்பில் கற்பூரவள்ளியுடைய அடிப்பக்கத்தை இந்த டேப்பில் ஒட்டிக்கொண்டு அதனுடைய மேல் பக்கம் எங்களுடைய கையில் இந்த பகுதியிலே படுவது மாதிரி இதனை ஒட்டிக்கொள்ள வேண்டும். ஒட்டிக்கொள்வதற்கு பின்னால் விரைவில் அந்த சளி குணமாகிவிடும். இதை பகலிலும் செய்யலாம், இரவிலும் செய்யலாம். இரவில் செய்வது அது சால சிறந்தது. இரவில் நாங்கள் இதனை ஒட்டிக்கொண்டு நாங்கள் உறங்கிவிட்டால் காலையில் எழுந்தவுடன் எங்களுக்கு சளி இருந்த இடமே அது இல்லாமல் போய்விடும். சரி, குழந்தைகளுக்கு இதனை ஒட்டலாமா? குழந்தைகளில் அதிகமானவர்களுக்கு இந்த சளி இருக்கிறது. பயமில்லாமல் குழந்தைகளுக்கு ஒட்டலாம். குழந்தைகளிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் யாருக்காக இருந்தாலும், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் இதனை ஒட்டிக்கொள்ளலாம். பெரும்பாலும் இந்த காலப்பகுதியிலே அதிகமான குழந்தைகளுக்கு சளி உண்டாகின்ற ஒரு காலப்பகுதியிலே தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்படியான நிலைமைகளில் அந்த குழந்தைகள் தூங்குவதற்கு முன்னால் அதனை நாம் ஒட்டிவிட்டால் அது நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள், 15 அல்லது 30 வினாடிக்குள்ளே அந்த குழந்தை அது சரியான முறையில் அழாமல் அப்படியே உறங்கி போய்விடும். ரொம்ப தீவிரமான சளி இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இதனை ஒட்டிக்கொள்ளலாம். அப்படி ஒட்டுவதன் மூலம் 3 அல்லது 4 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் அது குணமாகிவிடும். சிலவர்களுக்கு இரத்தத்தோடு சளி உறைந்து போயிருக்கும். அப்படியானவர்கள் தினசரி ஒட்டிக்கொள்வது அதை சால சிறந்தது. ஒருவேளை நாம் தப்பாக ஒட்டிவிட்டோம், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதில் எந்த பாதிப்பும் கிடையாது. எந்த உறுப்பு எந்த இடத்தில் அமைந்திருக்கிறது, என்ன இலை, எந்த விதையை ஒட்டினால் அதை சரியாகிவிடும் என்பதை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம். வஸ்ஸலாம். إلى الله دوما تدور رحى